வணக்கம். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆதார் சேவை கட்டணத்தை உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ எதுலேருந்து எவ்வளோ ரூபாய் வரைக்கும் ஆதார் சேவை கட்டணம் உயர்த்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இது அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா ஆதார் சேவை கட்டணத்தை உயர்த்துறாங்க. அதாவது வரும் 1ஆம் தேதி முதல் ஆதார் கார்டில் நீங்கள் ஒரு பெயர் மாற்றம் செய்யணும், முகவரி மாற்றம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வசூலிக்கப்படும் கட்டணம் 50 ரூபாய், இது வரைக்கும் 50 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 75 உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆதார் கார்டில் பெயர் மாற்றதாக இருந்தாலும் சரி, முகவரி மாற்றதாக இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை இது வரைக்கும் 50 ரூபா செலுத்திருப்பீங்க, இதுக்கப்புறம் 75 ரூபாய் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் மாற்றம் செய்ய, அதாவது நம்ம ஆதார் கார்டில் நம்மளுடைய 10 வருஷத்துக்கு முன்னால் நம்ம எடுத்த ஆதார் கார்டு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய கைவிரல் ரேகையெல்லாம் அப்டேட் பண்ண சொல்லி இடையில சொல்லியிருந்தாங்க. சில பேர் இப்போ ஃப்ரீயாகவே பண்ணியிருந்தாங்க, சில பேர் இப்போ கட்டணம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு ஒரு பயோமெட்ரி மாற்றம் செய்கிறோம், அதாவது கைவிரல் ரேகை, கருவிழி ரேகை, இது மாதிரி நம்ம மாற்றம் செய்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்துருந்த கட்டணம் எவ்வளோனா 100 ரூபாய் கொடுத்து இதை மாதிரி பயோமெட்ரிக் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னையிலேருந்து, அதாவது இன்னையிலேருந்து இல்லை, அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 125 ரூபா உயர்த்தியிருக்காங்க. அதுலேயும் 25 ரூபா உயர்த்தியிருக்காங்க, இதுலேயும் 25 ரூபா உயர்த்தியிருக்காங்க. ஸோ ஆனால் புது ஆதார் பெறுறதுக்கு விண்ணப்பிக்கிறாங்களே, புதுசாக ஆதார் வாங்குறதுக்காக விண்ணப்பிக்கிறாங்களே, அவங்களுக்கு அஸ்யூஷுவல் எப்போதுமே போல தான் கட்டணம் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. இது முதல் கட்ட விலையேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 30, 2038 வரை அது அமலில் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ செப்டம்பர் 30, 2038 வரைக்குமே இவங்க ஏற்றின இந்த 25 ரூபா அப்படிங்கிற இந்த விலை மாற்றம் அமலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, நன்றி.